ஹாய், திஸ் இஸ் Ghibran here. சோம்பேறியா இருக்காத, சுறுசுறுப்பா இருன்னு பல பேர் நம்மளை திட்டியிருப்பாங்க. நாமளும் பல பேரை திட்டியிருப்போம். சிலர் திட்டுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுட்டு சும்மா உட்காந்துருப்போம். உண்மையிலேயே சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கிறத போல ஆக சிறந்த அறிவாளித்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த கதையை கேளுங்க, நீங்களே நம்புவீங்க. ஒரு டூத்பேஸ்ட் கம்பெனியில் அதோட பேக்கேஜிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே டூத்பேஸ்ட் டியூப் இல்லாமல் வெறும் டூத்பேஸ்ட் பாக்ஸ் மட்டும் அந்த மெஷின்ஸ் பேக் பண்ணது அந்த கம்பெனிக்கு தெரிய வந்துச்சு. இந்த சின்ன கவனக்குறைவு பெரிய அளவில் அந்த கம்பெனியை பாதிக்கவும் செஞ்சுது. இதனால் அந்த கம்பெனிக்கு கெட்ட பேர், திடீர் லாஸ்னு நிறைய பிரச்சனைகள் துரத்த ஆரம்பிச்சுது. இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணுமேனு அந்த கம்பெனியோட முதலாளி தொழிலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சார். அந்த மீட்டிங்கோட முடிவில் வெளியிலேருந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிக்கிட்ட உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணாங்க. அதன் மூலமாக இந்த பிரச்சனையை சரியாக்கிடலான்னு எல்லாரும் ஒரு மனதாக முடிவெடுத்தாங்க. அதன்படி பல லட்சம் ரூபாய்களை செலவழித்ததுக்கப்புறம் ஒரு 6 மாத கால அவகாசத்துக்கு அப்புறம் அவங்க நினச்ச மாதிரி இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்காகவே பிரத்யேகமாக அதிக விலை மதிப்புள்ள ஒரு மிஷினை வாங்கி வச்சாங்க. அந்த மிஷினில் டூத்பேஸ்ட் பாக்ஸில் வரிசையாக அனுப்புகிறப்போ எடை குறைவான டூத்பேஸ்ட் பாக்ஸ் வர்றப்போ மட்டும் அதில் பெல் அடித்து ஒரு சின்ன லைட் எரியும். அதை பார்த்து அந்த செக்ஷனில் உள்ள எம்ப்ளாயி உடனே அந்த எடை குறைவான பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு மறுபடியும் வேலையை தொடருவார். அந்த மாதிரி இந்த மிஷினை வடிவமைச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிரச்சனை சரியாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு வந்த முதலாளி எடை குறைவான பாக்ஸுகளோட எண்ணிக்கை 0 இருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார். இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. முன்னாடியெல்லாம் குறைஞ்சது ஒரு 10 to 12 பாக்ஸ் ஆகுது எடை குறைஞ்ச பாக்ஸ்னு அந்த மிஷினில் காட்டும். ஆனால் திடீர்னு எப்படி இப்படி 0ன்னு காட்டுது? ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை மிஷினில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நினச்சி அதை சரி பார்க்க சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த கம்பெனியோட இன்ஜினியர்ஸ் கிட்ட உடனே அதை சரி செய்ய சொல்லி வற்புறுத்தினார். அவங்களும் அதை சரி பார்த்து எல்லாம் சரியா இருக்குன்னு உறுதி பண்ணி முதலாளிகிட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆர்வமும் குழப்பமும் தாங்க முடியாத அந்த முதலாளி மறுபடியும் அந்த மிஷினை வந்து பார்த்துக்கிட்டே நின்னாரு. அப்போதான் ஒரு விஷயத்த கவனிச்சாரு. அந்த டூத்பேஸ்ட் பாக்ஸ் வரிசையா போற இடத்துல நேரா யாரோ ஒரு டேபிள் ஃபேனை வச்சிருந்தாங்க. அதோட காத்துல ஆட்டோமேட்டிக்கா எடை குறைஞ்ச பாக்ஸ் எல்லாம் கீழே உள்ள காலி பாக்ஸ் போடுறதுக்கு வச்சிருந்த தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இந்த புத்திசாலித்தனமான ஏற்பாடை யார் செஞ்சதுன்னு ஆர்வமா வேலை செஞ்சவங்க கிட்ட தேடி தேடி விசாரிச்சாரு. ஒவ்வொரு தடவையும் எடை குறைவான பாக்ஸை வர்றப்போ எந்திரிச்சு போய் அதை எடுக்க சோம்பேறித்தனப்பட்ட அந்த செக்ஷன்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி தான் இப்படி ஐடியா பண்ணதா எல்லாரும் சொன்னாங்க. முதலாளி அசந்துட்டார். சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை பத்தி நாம பெருசா யோசிச்சு கவலைப்பட்டு அதுக்கான சொல்யூஷனையும் பெரிய அளவுல தேடிக்கிட்டு நம்மளை நாமளே குழப்பிட்டு இருப்போம். கடைசியில அந்த குழப்பமே தனி ஒரு பிரச்சனையா உருவெடுக்குது. உண்மை என்னன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் 2 செகண்ட் கண்ணை மூடி நிதானமா உட்கார்ந்து யோசிச்சுட்டு கண்ணை திறந்தா சிம்பிளான சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு கிடைக்கும். அதனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல சோம்பேறித்தனம்ங்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்துல கூட புத்திசாலித்தனம்ங்கிற ஒரு பயங்கரமான பாசிட்டிவான விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ற பல விஷயங்கள் இந்த மாதிரி உருவானது தான். வாஷிங் மிஷின்ல இருந்து மிக்சியில இருந்து எல்லாமே. அது இந்த கதை மூலமா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெகட்டிவான விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு பாசிட்டிவிட்டி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை வெளியில கொண்டு வர்றது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. அதனால தான் சொல்றேன், உன் வாழ்க்கை உன் கையில்.